ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான பீச்சுக்கு போனாலே நம்ம வாங்கி சாப்பிட்ற ஒரு மிளகா பஜ்ஜி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மிளகா பஜ்ஜி செய்கிறதுக்கு தேவைப்படுற பொருள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பஜ்ஜி மிளகாவை ரெண்டாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு மிளகாவை எடுத்து இது மாதிரி ரெண்டாக கீறிட்டு நடுவில் சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. சீட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்காது. இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது பெருங்காயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா, இதுவும் சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு. நெக்ஸ்ட்டு ரைஸ் ஃப்ளவர், அரிசி மாவு, அப்புறம் வந்து கடலை மாவு 1 கப் அளவுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு காரத்துக்கேற்ப சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க, மிளகா பவுடர். இது ஆப்ஷனல் தான். இதோட சால்ட்டு தேவைப்படும், ஆயில் தேவைப்படும். இது இருந்தால் நம்ம டேஸ்டியான மிளகா பஜ்ஜி செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நான் பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட நான் ரெட் சில்லி பவுடர், மிளகாத்தூள் போட்டிருக்கேன், தனி மிளகாத்தூள். நெக்ஸ்ட்டு பெருங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. ரெட் சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா, நான் காஷ்மீர் ரெட் சில்லி போட்டிருக்கேன் கலருக்காக. இல்லைன்னா உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் இது கூட போட்டுக்கலாம், கலர் பவுடர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அரிசி மாவு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அளவு தெரியுன்றவங்க ஊற்றி நல்லா அந்த டெக்ஸ்சர் வர மாதிரி பண்ணிக்கோங்க. மற்றவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. இந்த பாருங்கள், இதுதான் டெக்ஸ்சர். ரொம்ப வாட்ரியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த டெக்ஸ்சரில் வரணும். இது மாதிரி இருந்தால் தான் நம்மளோட பஜ்ஜி நல்லா வரும். இப்போ ஆயிலை நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மிளகாவை, இதை அதில் டிப் பண்ணிடுங்க. டிப் பண்ணிவிட்டு இது மாதிரி 2 சைடும் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு டக்குன்னு எடுத்து போட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா, நம்ம பெருங்காயம் எல்லாம் போடுறதால அந்த வாசனை பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் மிளகா பஜ்ஜி. நிறைய பேருக்கு இந்த இது வராதனால நம்ம அவ்வளோவா செய்ய மாட்டோம், கடையிலே வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் இதை வீட்டில் செய்கிறது பயங்கர ஈஸி. வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸை. இதோட தேங்காய் சட்னி செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இங்கே பாருங்கள், பார்க்கவே எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு சைடு நல்லா கலர் மாறிடுச்சு, அதான் திருப்பி போட்டுக்கலாம். நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை. இப்போ உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் வேணும்னா சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ப்பாங்க, நான் சேர்க்கலை. அதுக்காக தான் நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்தேன். இங்கே பாருங்கள், நல்லா கலர் வந்துடுச்சு. இப்போ அவ்வளோதான், நம்ம பஜ்ஜி மிளகா ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். எவ்வளோ செய்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. எல்லாத்தையும் எடுத்து கலந்துட்டு டிப் பண்ணி போட்டால் நம்மளோட பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், எடுத்தாச்சு. இதே மாதிரி நான் மற்றதையும் போட்டு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பஜ்ஜி மிளகா ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அட்ராக்ஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.